வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக எல்லாருக்கும் இந்த பாசிட்டிவ் மைனஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்கா இல்லையா அந்த கேள்வியில் இந்த பேய் கான்செப்டும் இருக்கும், சாமி கான்செப்டும் இருக்கும், அதாவது கடவுள். ஆனால் இப்போ நம்ம கடவுள் கான்செப்ட் ரீசர்ச் பண்ணி நிறைய ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு பேய் இருக்கா இல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் நிறைய டவுட் இருக்கு. உண்மையிலே பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது விஷயம்? பேய் இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு அது கண்படுறதில்ல. சில பேருக்கு தென்படும், சில பேருக்கு தென்படாது. இது என்னுடைய அனுபவத்திலே பார்த்தேன்னா, ஒரு காலகட்டத்தில் பேய் நம்பலை. நிறைய பேர் சொன்னாங்க பேய் இருக்குன்னு, நானே நம்பலை பேய் இருக்கு. நானே அந்த பேய் பற்றி யோசிக்கும் போது அனுபவப்பட்டேன் ஒரு தடவை. அதுக்கப்புறமா தான் பேய் பற்றி நம்ப ஆரம்பிச்சு, தெளிவாக அனுபவப்பட்டேன். எப்படின்னா, ஒரு டைமில் நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, நைட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு பேய் வீட்டுக்குள்ளே என் மேலே ஏறி சொல்லுவாங்க இல்லையா, மூச்சு அடைக்கிறது, அந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணியிருக்கு. அது டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு நாள் நைட்டு வேலை செஞ்சு ஒரு 11:30 மணி டைமில் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வீட்டில் கொஞ்சமாக லஞ்ச் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கும்போது வாசலுக்கு நேராக படுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் என்னன்னா, நம்ம வீட்டில் சின்ன வீடாக வாசலுக்கு நேராக நான் தான் படுக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. முக்கியமாக பேய் வந்தால் முக்கியமாக பெண்களை பயன்படுத்தும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆண்களுக்கு பயம் கொடுத்தும் சில பேர் பயப்படுவாங்க, சில பேரும் தைரியமாக நிற்பாங்க. முக்கியமாக எனக்கு எந்த பேய்னாலும் பயப்பட மாட்டேன் நான். ஸோ அன்னைக்கு நான் தான் அந்த வாசலுக்கு பக்கத்தில் நான் தான் படுத்தேன். ரெகுலராக வீட்டில் அந்த வாசலுக்கு நேரம் நான் தான் படுக்கிறது, ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ படுத்து இருக்கும்போது மிட் நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வந்த மாதிரி அப்படியே கண்ணு மூடி படுத்திருக்கும்போது எனக்கு நல்லா, அதாவது வீட்டில் ஒரு 0 லைட் போட்டு தான் அந்த வெளிச்சத்தில் தான் இருப்பாங்க எல்லாருமே. நம்ம வீட்லேயும் அதே மாதிரி 0 வெளிச்சத்தில் தான் படுத்திருக்கிறது. அந்த படுத்திருக்கும்போது வெளியில் அந்த ஜன்னல் வழியாக ஒரு பேய் உள்ள வந்துச்சு. எனக்கும் பார்த்தேன். நம்ம நேராக பார்த்தோம்னா அந்த பேய் நம்ம கண்ணுக்கு படாது. நம்ம அந்த பேய்க்கு தெரியாத அளவுக்கு அசைவு இல்லாமல் கவனிச்சோம்னா அந்த பேய் நல்லா நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். அது எந்த ரூபத்தில் இருக்கும்னு கேட்பாங்க. அது ஒரு புகை ரூபத்தில் இருக்கும். ஒரு நெருப்பு ஏதாவது கொளுத்துனாக்கா புகை எந்த ரூபத்தில் வரலையா, அப்படியே மேலே மேகம் மூட்டை மாதிரி வருது இல்லையா, அந்த புகை, அந்த வெள்ளை புகை மாதிரி தான் இந்த பேய்கள் இருக்கும். நாம் பார்த்த பேய்கள் வரைக்கும். சில பேய்கள் எல்லாம் டிஃப்ரெண்டான மாடலில் ஒரு டிஃப்ரெண்டான அந்த பாடி லாங்குவேஜில் வரது உண்டு. ஆனால் அது நான் பார்க்கல. நான் பார்த்தது ஒயிட்டாக அப்படியே மேகம் போட்ட மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. டைம் நைட்டு ஒரு 11:30 12 டைம். நான் வேலைக்கு வந்த டைம் 12 மணி நினச்சிக்கோங்க. இந்த 12 மணி டைமில் உள்ளே வந்திருக்கு. உள்ளே வந்துட்டு நேராக போய் ஒரு கம்பி மாதிரி, ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்கும், கம்பி மாதிரி. அது வாரமாக போய் அந்த கம்பிக்கு நான் ஷர்ட்டு மாற்றிருக்கேன். ஷர்ட்டு இழுத்தாவே விழாது. ஆனால் அன்றைக்கி அதை போகிற ஸ்பீடு, அதோடைய வைப்ரேஷன் அந்த ஷர்ட்டு கீழே வந்துச்சு. அந்த கொக்கிலிருந்து ஷர்ட்டு கீழே வந்துச்சு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ காற்று உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் இது நான் தான் அந்த வாசப்படி பக்கத்தில் இருக்கிறதால எனக்கு எந்த பயமும் கிடையாது. பசங்க மேலேயோ இல்லை மனைவிகள் மேலேயோ வருமன்றதுக்கு எனக்கு பயமே கிடையாது. அந்த படுத்திருந்தேன் ஓரமாக. அதனால் அது நேராக அப்படியே வீட்டுக்கு ஒரு சுற்றிட்டு நேராக என் மேலே ஏறிச்சு.
என் மேலே வரும்போது அது என்னன்னா, பேய் வந்தா அமுக்கும்னு சொல்லுவாங்க. பேய் வந்து அமுக்காது. அந்த பேய்க்கு சுத்தி வந்து ஒரு வைப்ரேஷன் வளையம் ஒன்று இருக்கும். வைப்ரேஷன் வளையம் அது பேர் வைப்ரேஷன் வளையம். அந்த இது வந்து அது பேர் வந்து அப்புறமா சொல்றேன். இது வந்து அந்த வளையம் நம்ம மேல வந்து இந்த 2.0 படத்தில் சொல்லுவோம் மாதிரி நெகட்டிவ் ஆகும் பாசிட்டிவ் ஆகும். 2.0 இந்த ரோபோ படத்தில் சொல்லுவாங்க 2.0 செத்தக்கு அப்புறமா மாறி நெகட்டிவ் ஆகலாம். அது ஒரு வளையமா இருக்கும். அது சயின்ஸ் அவங்க சொல்றது. இது நான் வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் பை ஃபீலிங்ஸ், ஓன் ஃபீலிங்ஸ். இன்னொரு எதுக்கு லேடிஸை மட்டும் ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது, ஜென்ஸில் எஃபெக்ட் அது விஷயம் வந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், முக்கியமான விஷயம் பயப்படுறவங்கள பிடிக்கும். யாரு பயப்படுறாங்களோ, லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், யாரு பயப்படுறாங்களோ அவங்கள ஈஸியாக தொட்டுரும். பொதுவாக எப்படி இருக்குமோ அதனால நிறைய பேர் சில பேர் பேய் நம்பிக்கை இல்லாதவங்களும் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. நைட் அந்த எதுவுமே இருக்காது, அந்த தைரியமா இருப்பாங்க. விஷயம் அப்படி கிடையாது. தைரியமா இருக்கிறதெல்லாம் முக்கியமா தொடாது. ரெண்டாவது வந்து சில ஸ்டார்ஸ், அதாவது நட்சத்திரங்கள்ல பிறக்கிறவங்க இருக்காங்க. அதாவது இந்த கேஸ்ட் இல்ல, ஜாதகத்துல சில நட்சத்திரங்கள்ல பிறக்கிறவங்க. ரெண்டாவது அவங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இல்ல, குலதெய்வம் வந்து பவர்ஃபுல்லான குலதெய்வம் இருந்துச்சுன்னா, அதாவது சில தெய்வங்களுக்கெல்லாம் பேய்கள் அண்டாது. அந்த தெய்வங்களுடைய காவல்ல இருக்கிற சில மக்களை அந்த பேய் கண்ணுக்கும் படாது, அவங்கள அண்டவும் அண்டாது. இதுதான் வந்து விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா கேஷ், அதாவது ஜாதகமெல்லாம் உண்மையா, அதாவது எல்லாரும் ஜாதகம் பத்தி நம்ம இன்னொரு கட்டத்துல பார்ப்போம். இப்போ இந்த பேய்கள்ன்றது பார்க்குறோம்ல, இப்போ அன்னைக்கு வந்து நான் அந்த படுத்திருக்கும் போது என் மேல வந்து அனுப்பிச்சு. அது வந்து அமுக்காது. அது வந்தாலே, நம்ம மேல வந்தாலே அதோடைய வளையத்துக்குள்ள நம்ம சிக்கிப்போம். அந்த வளையம் வந்து என்னதுன்னா, அந்த வளையம் வந்து ஒரு வேக்யூம், காற்று இல்லாத ஒரு இடம். அந்த வேக்யூம், அந்த வளையம் வந்து இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பேய் வந்தாலும் அந்த பேய்க்கு ஒரு வளையம் இருக்கும். அந்த வளையத்துக்கு நம்ம சிக்குவோம்னா நமக்கு காத்து வராது. காத்து வராமல் தான் நம்ம ஆக்சிஜனுக்காக ரொம்ப திணறுவோம், மூர்ச்சை வாங்குவாங்க. நம்ம ஒர்க் பண்ண டயர்ட்ல அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஆகும், கனவு வர்றதுனால நம்ம சொல்லலாம். எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நான் ஒரு மேன்ஷன் தங்கி இருந்தேன். நாமள எப்போ தூக்கம் வரும், கனவு எப்போ வரும் பிரச்சனை இல்லை, நாம தூங்குவேன். ஆனால் எப்போ நைட் டைம்ல வந்தா மட்டும், அதாவது நைட் டைம் முடிச்சு வருவாங்க, அப்போ மட்டும் கனவு என்ன உடம்பு போட்டு வச்சு ஏதோ அச்சு போட்ட மாதிரி உடம்பு அப்படி வரைக்கும் போட்டு கனவு வரும். உடம்பு பிள்ளைங்க உடம்பு காரணம் சொல்றேன். எந்நேரம் வந்த மாதிரி வரும் உனக்கு கனவு? கரெக்டாக நான் காலைல எப்பவுமே நான் 8 தூங்கிடுவேன். 8 தூங்கிடுவேன். தூங்கிட்டு எப்போ வழக்கமா எங்க வேலைக்கு போய் வருவாங்கல்ல, எத்தனை மணிக்கு வருவாங்க அவங்க? எப்படி கரெக்டா 10-11 எப்படியும். அதாவது நீங்களே சொல்றீங்க 10-11 டைம் சொல்லிட்டு. இந்த பேய்கள் சுத்துற நேரமே அந்த 11, 12, 1 அது உச்சி நைட்டுக்கு. எப்படி உச்சி காலையிலன்னு சொல்றாங்கல்ல, உச்சி வெயிலுன்னு சொல்றாங்கல்ல, அந்த உச்சி வெயிலுன்னு சொல்றதும் உச்சி நைட்டுன்னு சொல்றதும் 12 மணி டைம் தான். அந்த 12 மணி டைம்ல தான் அன்டைம் பண்றது. அந்நேரம் தான் நிறைய பேர் வெளியே போக வேண்டாம், அதாவது கர்ப்பிணியோ இல்லை முதல் தடவை பிறக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைங்களையோ வெளியே போக வேண்டாம். உச்சி வெளியும் போகக்கூடாது, உச்சி நைட்லேயும் வெளியே போகக்கூடாது, வெளியே எங்கும் மாட்டக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் மாட்டக்கூடாது. முதல் தடவையா பிறக்கிறாங்கல்ல ஆண்கள், அவங்களையும் உச்சி வெயிலையோ மிட் நைட்லேயோ வெளியே போகக்கூடாது. போச்சுன்னா கண்டிப்பா அது வந்து அண்டுன்றது கேரண்டி இல்லை, ஆனா அண்டலாம். அண்டுனா ஆபத்து, மேக்ஸிமம் டேஞ்சரஸ் தான். மேக்ஸிமம் டேஞ்சரஸ். அதான் ஒரு ஆம்பளை துணைக்கு கூட்டு போதா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். ஆம்பளை அதாவது 2 பேரா போனா பிரச்சனை. அதாவது ஒருத்தருக்கு மேல 2 பேரு 3 பேரு போனா கணக்கே இல்லை. போலாம், நைட்லயும் போலாம், பகல்லையும் போலாம். ஆனா கர்ப்பிணி பெண்கள் மட்டும் ஒருத்தர் 2 பேர் கூட போனாலும் ஆபத்து தான் நைட்ல சுத்தினா. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி மென்ஷன்ல இந்த மாதிரி நைட்ல வரும்போது ரொம்ப நான் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி.
காரணமே இதுதான். இப்போ உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து நெருங்க முடியாது ஒரு பர்சன் வந்து நல்லா காவல் தெய்வம் வந்து பவர்ஃபுல்லான காவல் தெய்வமா இருக்கலாம். அந்த காவல் தெய்வத்தை கும்பிடுற சில பர்சன்ஸு அவங்க வந்து வெளியே சுற்றினாங்கன்னா அவங்களுக்கு மேக்சிமம் அவங்களுக்கு கேரண்டி சொல்ல முடியாது, அதிகபட்சம் இந்த பேய்கள் பிடிக்காது. அவங்களோட அவங்க பிடிக்காது, அவங்களோட கூடவே சேர்ந்து சுற்றும். அவங்க பைக்கில் போகிறாங்களா பின்னாடி பக்கம் சுற்றும், அவங்க நடந்து வர்றாங்களா பின்னாடியே வரும். வந்ததும் அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது சில பேர் நம்பிக்கை இல்லாமல் நேராக போயிட்டு வீட்டில் போய் படுத்துப்பாங்க. அப்போ அவங்களோடயே சேர்ந்து போயிடும் உள்ள. ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே காலை கழுவி வாசப்படி வெளியிலேயே காலை கழுவி தண்ணி தலையில சிரித்துக்கிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போனா அது அண்டாது. முக்காவாசி அண்டாது. தண்ணி பத்தா அதையும் சில பவர்ஃபுல் பேய்ங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அண்டக்கூடாதுன்னு சொன்னா உள்ள போனதும் சாமி கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த நேரம் அந்த பொட்டு வச்சுக்கிட்டு படுத்துங்கன்னா வராது. ஏன்னா அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு வராது. ஏன்னா மிட் நைட்ல 12 மணிக்கு யார் சாமி கும்பிடுவாங்க? கம்மி தான். அதுதான் பிரச்சனை. மிட் நைட்ல கும்பிடுறவங்கன்னா ரொம்ப ஆன்மீகத்தை ஆசை இருக்கிறவங்க, கடவுளே எங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்து சாமியை கும்பிட்டு போய் படுத்தாங்க வராது. அப்போ அந்த சுடுகாட்டுல எல்லாம் போய் சுத்துமா? உண்மையிலே சுடுகாட்டுல போய் சுத்துமான்னா சுடுகாட்டுல போய் இருக்கும், அங்கேயே சுத்தி கிடக்காது. அதுக்கும் ஒரு ஃப்ரீடமும் ஒரு வெளியே சுத்துறோன்ற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும்போது வெளியே போயிடும். வெளியே போய் நான் இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே எனக்கு வேணாம், நான் ஒரு இடத்துல உக்காந்துக்கிறேன்னு சொன்னா சுடுகாட்டுல பசங்கள ஒரு டவுட்டு. இப்போ பேருந்து ஒரு ஆவி ஒரு எனர்ஜி மாதிரி வச்சுக்கோங்களேன். மனுஷன் உடம்புல இருக்கிற உறுப்பு அங்கே அந்த மூலையெல்லாம் இருக்கு, அது வரைக்கும் மெமரிஸ்ல ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் அது அந்த ஆத்மா மட்டும் வெளில போச்சுன்னா அப்போ ஆத்மா பேய் தான். மெமரி இல்லாத எந்த இதுவும் இல்லாத மெமரி எல்லாமே பேர் தான் சோல்ன்றது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்ட மாதிரி மென்சன்ல இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறோம்னு சொன்னீங்க இல்லையா? சில பேர் வெளியில வந்து இப்போ இருக்கிற பசங்கள நிறைய பேர் பசங்க இந்த ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க இல்லையா? அந்த பசங்க வெளியில போய் சுத்தும் போது அவங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் ஆகாது. வெளியே சுத்தும் போது கூடவே இருக்கும், கூடவே போய் சுத்திட்டே இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க வந்து மென்சன்ல போய் காலி கழிட்டு எல்லாம் உள்ள வர முடியாது இல்லையா? நேரம் அவங்களோட சேர்ந்து உள்ள வந்துடும். நேரம் உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு மற்றவங்க எல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால மென்சன்ல படுக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பேயோடைய கனெக்ஷன், அதாவது பேய்க்கு பயப்படுறவங்க இல்லையா, பேய் மேலே ஏறினா அந்த மாதிரி படுறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்றது மென்சன்ல படுறது தூக்கம் வரலன்னா ஏதாவது காத்து நடமாட்டம் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து நான் வந்து வார்த்தைக்கு சொல்லலை, நானே கூட மென்சன்ல தங்கியிருக்கும் போது கண்ணார ஒரு பேயை பார்த்தேன். அது கரெக்ட் நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு 11 நீ சொல்ற நேரத்துல தான் 11:30 மணி டைம்ல எல்லாரும் வந்து இந்த ரூம்குள்ள வந்து ட்ரெஸ் எடுக்கிறது உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கட்டி போடும்போது யாருமே மூஞ்சியை கழுவுதா இல்லை கால் கழுவுதா யாருமே பண்ணவே இல்லை. வந்துச்சு ஒரு பேய் வந்து உள்ள வந்துச்சு. உள்ள வந்துட்டு எல்லா பெட்டு மேலே ஏறி 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 வர்றது எனக்கு நார் தெளிவாக தெரியுது. எப்படி தெரியுது? லைட்டெல்லாம் இருக்கும் இல்லைன்னா லைட் எல்லாம் கிடையாது. நைட்டில் லைட்டு போட மாட்டாங்க மென்சன்ல, 0 கேண்டில் தான் இருப்பாங்க. 0 கேண்டில் தான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு லாங்கில் வந்து லைட் போட்டிருந்தா அந்த லைட் வச்ச மாதிரி எங்கேயும் வேலை செய்யும். லைட் போட்டாங்கன்னாக்க மற்றவங்க எல்லாம் வந்து தூக்கத்தை கெடுக்கிறேன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க, ஆமாவா இல்லையா? அதனால அந்த இருட்டில் தான். இன்னொரு விஷயம் தான், டியூப் லைட் போடும் போது நமக்கு பேய் கண்ணுக்கு தெரியாது. டியூப் லைட் போட்டா கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா வெளிச்சம் வந்தா பேய்களுக்கு பயம். வெளிச்சத்துக்குள்ள பேய் வராது மேக்சிமம். அதுவும் சில தில்லான பேய்கள் எல்லாம் வரும், ஆனால் எல்லா இடத்துலையும் வராது. ஆனால் அந்த மாதிரி இந்த மென்சன்ல தங்கும் போது இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் ஆகும். நானே அனுபவிச்சிருக்கேன். ஆனால் சொன்னா இது யாரும் நம்ப மாட்டாங்க. பேய் இருக்குன்னு சொல்றவங்க நம்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேய்லன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை கற்றுக்கிட்டாவும் அதாவது தூக்கத்தில் நெஞ்சல்ல ஸோ மன பிளாங்கி சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா இது நிரூபிக்கிற அளவுக்கு இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியலை. ஆனால் சில பேர் வந்து அந்த சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். அது வந்து ஒரு ஃபீலிங்,
கரண்ட் எங்கப்பான்னு காட்ட முடியுமா? லைட் இருந்தால் தான் தெரியும் இல்லையா? அந்த கரண்ட் எங்கப்பா கரண்ட் காட்டுனாக்கா ஒரு பல்ப் எடுத்து மாட்டினாக்கா லைட் எரியும், அப்போதான் தெரியும் இல்லையா? கரண்ட் பர்சனலி ஃபீலிங் பண்ணோமா தொட்டுப்பாரு இல்லையா, ஷாக் அடிக்கும், அப்போ கரண்ட் இருக்குன்னு தெரியுது இல்லையா? அதே மாதிரி இந்த பேய் இருக்கிற இடத்த காட்டுறதுக்கோ பேய் மூஞ்ச காட்டுறதுக்கோ இன்னும் டெக்னிக்கலி நிரூபிக்கப்படவில்லை. சயின்ஸ் தான் டெவலப் ஆகலை, சயின்ஸ் தான் டெவலப் ஆகலை, இதுதான் உண்மை. ஆனா பர்சனலி அது நம்ம ஃபீலிங் பண்ணணும்னா ஃபீலிங் பண்ண முடியும். ஆனா இது எல்லா பர்சனாலையும் ஃபீலிங் பண்ண முடியாது. சில பர்சன்ஸுக்கு ஸ்டாண்டர்டான சில சொன்னேன் இல்லையா, அவங்க குலதெய்வம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களுக்கு ஃபீலிங் பண்ண அதுக்கிட்டே நெருங்காது, அதனால அவங்க நம்ப மாட்டாங்க. குலதெய்வம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அவங்க ஜாதகம் தான் கொஞ்சம் அந்த இதுவா இருக்கு. ஜாதகம் ஒண்ணு, ரெண்டாவது குலதெய்வம் ஸ்ட்ராங்கான குலதெய்வம் ஆஞ்சநேயர் கும்பிடுறவங்களுக்கு நினைச்சுப்பாங்க, ஆஞ்சநேயர் கும்பிடுறேன் என்ன தொடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஞ்சநேயர் கும்பிடுறதுன்னா சாதாரண ஆஞ்சநேயர் சாதாரணமா கும்பிடுறது இல்லை, ஆஞ்சநேயர் எந்த அளவுக்கு வழிபடணுமோ அந்த அளவுக்கு வழிபடணும். இன்னும் சில பேருக்கு முருகர் கும்பிட்டா வராது. அந்த மாதிரி இப்போ நானே என்னுடைய குலதெய்வம் முருகர், அதனால எனக்கும் கிட்ட வர்றது கிடையாது. சரியா? நான் பார்க்க முடியாது சொல்றேன்ல, பேய் என்கிட்ட நெருங்கினாலும் எனக்கு பயம் வரல, கண்ணால பார்த்தாலும் எனக்கு பயம் வரல. காரணம் என்னன்னா என்னுடைய குலதெய்வம் என்னை காப்பாத்துது. நம்ம குலதெய்வத்தை நம்ம நம்பி நிறைய நம்ம பூஜை பண்ணா நமக்கு அந்த அட்வான்டேஜஸ் இருக்கு. அது நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ பேய் பற்றி நம்ம பேசுறோம் இல்லையா, அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா? இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, என் சொந்தக்காரங்களுக்கு கூட பேய் நிறைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொல்லலை, அந்த காலத்தில் நான் பேய் இருக்குன்னு நம்பவே இல்லை. வெளியே போகும்போது கூட சில நேரத்தில் நைட்டில் பேய்களை கண்டது உண்டு. சரியா? வெளியேன்னா நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது பார்த்தோம்னா சில இடத்துல அது நைட் ஷிஃப்ட் போகும்போது சம்பந்தம் இல்லா சில சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அது பேய்கள் ஒன்றுதான் சொல்லி சந்தேகம்தான். ஆனால் நான் நேராக போய் பார்த்ததில்லை. சொல்லுவாங்க பேய்கள் இந்த சத்தம் போடுது, மிஷின்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறது சத்தம் போடுதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். முதல்ல இப்படி இருக்குமோ, மிஷின் ஆன் பண்ணலாம். உண்மை நிறைய நான் சில பேர்கிட்ட கேட்டதுல கம்பெனிகளுக்குள்ள மிஷின்ஸ் இருக்கும் இல்ல, இரும்பு பொருட்கள், அந்த இரும்பு பொருட்கள் இருந்தா பேய்கள் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு எதுக்கு நான் என் மேலேயே பேய் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ என் வீட்லயே ஒரு தைக்கிற மிஷின் வீட்டுல இருந்திருக்கு. அந்த மிஷின் வீட்டுல இருந்தாலே பேய்கள் வரும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால கூட வீட்டுல இருந்திருக்கு. இது ஜஸ்ட் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அதாவது நாங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது, அதனால சொல்லிட்டு இருக்காது. அது எந்த ஒரு ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷனும் கிடையாது, எந்த ஒரு பொய்யோ எதுவோ கிடையாது. சும்மா கரெக்டாக மாதிரி நாங்கள் எதுவும் பேசலை, உண்மையாக லைஃப்பில் நடந்த விஷயம்தான் இந்த வீடியோவில் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. அதாவது இவருக்கு பேய் மேலே நம்பிக்கை இருக்குது, பேய் இருக்குது, சாமி இருக்கும் போது ஒரு பேய் இருக்குது. ஏன்னா நம்ம இவங்க ஜாதகத்தை ரொம்ப நம்புவாங்க, அவங்க ஜாதகத்தை ரொம்ப எல்லா விஷயத்தையும் சென்டிமெண்ட்டாக பார்க்கறது எல்லாத்தையும் இவர் பார்ப்பாரு. ஸோ இவருக்கு அது நம்பிக்கை இருக்குது. சில விஷயத்தில் இவருக்கு அது கொஞ்சம் சக்ஸஸாகவும் மாறி இருக்கு. அப்படி மாறுறதுனால இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. இவர் நம்புறாரு, இவர் மாதிரி நிறைய பேர் நம்புறாங்க. ஆக்சுவலாக கோயிலில் முக்கால்வாசி நம்புறாங்க, இந்த பிராமின்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பேர் தான் நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பர்சனலாகவே அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. அதை நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது, பொய்யில்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நம்பிக்கை நம்புறாங்க, அவங்க நடந்திருக்கு, அது அந்த மாதிரி தான். ஆனால் சில பேருக்கு நடக்காது. ஏன்னா இப்போ பேய் நம்பிக்கை இல்லாதவங்க நடக்காது. சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஒருவேளை ஆச்சுன்னா அவங்களும் மாறாமல் போகலாம். ஸோ இது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக தவிர பேய் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இல்லை நீ போய் சொல்கிற அந்த மாதிரி நாங்கள் யாரையும் சொல்லலைப்பா. நான் இப்போயே சொல்லிடுறேன், ஆடியன்ஸ் வில் பி தி ஜட்ஜ். அதாவது நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் சொன்னது பொய் அது சொல்லலை, நீங்களே யோசிங்க. இல்லை இன்னும் ஆய்வு பார்த்ததும், அதாவது ஆக்சுவலாக இது யூஎஸ்ல ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது, அப்நார்மல் அதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு ரிசர்ச் சென்டர் யூஎஸ்ல இருக்குது. அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சில ஆய்வுகள் வந்துக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி பேய் இருக்கா இல்லையா, சில அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, சில விஷயங்கள் சில பேர் செத்து
பொழைக்கிறாங்க. அதாவது செத்து ஆன்மா வெளில போய் தானே பார்த்துட்டு உள்ளே போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இன்னும் ஆய்வு பற்றணும். ஸோ இன்னும் இதுக்கான ஆன்சர் தெளிவாக கிடைக்கல. ஆனால் இப்போதைக்கு சில பேர் நம்புறாங்க. ஸோ இது எங்களை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக தவிர எந்த ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ, பொய்யோ கதையோ கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அந்த சாமியை பற்றி ரிசர்ச் பண்ணி இன்னும் மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் அதை போடுறேன். That's our video guys. Goodbye.